சமீபத்தில் சென்னையில் நடந்த அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பொதுச் செயலாளர் சசிகலா பேசுகையில், நான் எடுக்கும் எந்த ஒரு முடிவும் கட்சியின் நலன், தொண்டர்களின் நலன் சார்ந்து இருக்கும். முழு ஆதரவு அளிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். அவரது சூசகமான பேச்சு எம்எல்ஏக்களுக்கு அதிர்ச்சியை அளித்துள்ளது. சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பான தீர்ப்பு வரும் பட்சத்தில் கட்சி ரீதியாகவும் ஆட்சி ரீதியாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்த முக்கிய முடிவை சசிகலா அறிவிக்க திட்டமிட்டுள்ளார். இந்நிலையில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவால் நீக்கப்பட்டிருந்த சசிகலாவின் கணவர் நடராஜன், சகோதரர் திவாகரனுடன் கட்சியினர் யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்ற அறிவிப்பை சசிகலா வெளியிட வேண்டும் என கட்சியினர் வலியுறுத்தி வருகின்றனர். இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமியை சந்தித்த அதிமுக தொண்டர்கள் மாவட்ட வாரியாக கட்சியினரிடம் கையெழுத்து வேட்டை நடத்தி அவற்றை சசிகலாவிடம் வழங்குங்கள் என வலியுறுத்தியுள்ளனர். இதற்கிடையே ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபாவும் தனக்குள்ள ஆதரவு குறித்து தமிழகம் முழுவதும் ரகசிய ஆய்வு நடத்த உள்ளார். அதற்கு முன்னோட்டமாக அவரது ஆதரவாளர்கள் மாநிலம் முழுவதும் கையெழுத்து வேட்டையை நடத்த திட்டமிட்டுள்ளனர். தீபாவின் வருகை அரசியலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என அதிமுகவினர் நம்புகின்றனர்.